உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இந்த வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் அவருடைய ஜனங்கள் தானா? வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. இடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே நீ ரொம்ப பாவம் செஞ்சுட்டடா படா. அப்படி பார்த்தாக்க தாவீதுக்கு பரலோகத்தில் இடமே நிச்சயமாக கிடையாது. அவெல்லாம் முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தவன் தான். ஆனால் பின்னாடி கடைசியில் என்ன பண்ணிட்டேன், எவன் ஒருத்தனுடைய மனைவியை எடுத்து வச்சுக்கிட்டு அது பேர் கெட்டு போயிடமுடான்னு அவளுக்கு பிறக்கிற பிள்ளை நம்ம பிள்ளைன்னு சொல்லிடுவாங்களேன்னு அந்த புருஷனை யுத்தத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்க வச்சு அப்போ அவனுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அப்படி தானே ஏற்பாடு. ஆனால் அவன் என்னடானா வீட்டுக்கே போக மாட்டேன்ட்டானா. வேறு வழி இல்லை. உரியாவை கொல்றதுன்னு தீர்மானிச்சுட்டான், கொன்னே விட்டான். அவன் மனைவியை தூக்கி போட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டான். இது என்ன, எந்த விதத்தில் இது ஒரு மனுஷனாவே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்னது தாவீதையே குறை சொல்கிறோமா? உள்ளதை உள்ளதென்றும் எவனா ஒருத்தன் சொன்ன நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு. அப்புறம் தாவீது குற்றம் செஞ்சால் அது நியாயமாயிருமா? ஊர் உலகத்தானே குற்றம் குற்றமேன்னு சொல்கிறான். கர்த்தர் வந்து குற்றம் சொல்ல மாட்டாராம். கொடுக்கறத கொடுத்து அவனுக்கான தண்டனையை கொடுத்தாரு. அவன் தண்டனையில் என்னெல்லாம் ஆச்சான், அவன் மகளை இன்னொரு மகன் கற்பழிச்சானான். வேணுமா அது? எல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? இவன் இந்த பாவத்துக்கு பிறகு அதெல்லாம் ஆரம்பிக்குது. அந்த பிள்ளையை கற்பழித்தவனை இன்னொரு மகன் அவனை கொண்டு போட்டான். இவன் தேசத்தை விட்டே ஓடுற நிலைமை வந்துச்சு. நாய் போல் இருக்க ஒரு மனுஷன் அவன் வந்து இவனை தூசிச்சுக்கிட்டே வர்றான், கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே வர்றான், மண்ணை வாரி எரிஞ்சுக்கிட்டே வர்றான். அப்படியெல்லாம் நடந்தது. ஒரு மகன் இவனை கொல்றதுக்கு வந்துட்டான். இவனுடைய மறுமனையாட்டிகள்கிட்ட அந்த அப்சலோமா அவன் போய் பிரவேசித்தான். அப்படியெல்லாம் போட்டு இது என்ன தாவீதோடைய குடும்பமா? ஆனால் பாவம் செஞ்சால் தீட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. நாமளும் என்ன சொல்லுவோம், விசுவாசிகள் பாவம் செஞ்சால் அதுக்கான தண்டனை இங்கேயே, அங்கே போய் தண்டனை கொடுக்கறதில்ல. நீதிமானுக்கோ பூமியிலே சரி கட்டப்படும், இங்கே சரி கட்டிடுவார். ஏதாவது சேட்டை பண்ணால் இங்கே சரி கட்டுற வேலை ஒன்று வச்சுருக்கிறாரு அப்படின்னு நினச்சா ஏதாவது சேட்டை பண்ணுவோங்கிறீங்களா? அந்த சேட்டை பண்ணால் அடி விழுவுங்கிறத அந்த பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இதை பண்ணால் ஒன்றும் இல்லை, அதை செஞ்சால் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சிறு சிறு பாவங்களுக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள். பெரிய பாவங்களுக்கு போக மாட்டாங்க. ஆனால் சிறு சிறு பாவங்களை செஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை கெடுத்துருது. பெரிய பாவம் செய்யலை, ஆனால் இருதயத்தில் இந்த சமாதானம் போயிடுது. நான் சொல்லுவேன், 10 பைசா விஷயத்தில் ஒருத்தனை ஏமாற்றிட்டு ஒரு விசுவாசி அன்றைக்கி ராத்திரி நிம்மதியாக தூங்கிடுவானா? தூங்கவே முடியாது. என்னடானா 10 பைசா
அந்த 10 பைசா கொண்டே அவன்கிட்ட செட்டில் பண்ண வரைக்கும் நமக்கு மனசில் சமாதானமும் இல்லை, தூக்கமும் இல்லை. இந்த சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசு இல்லை, சமாதானத்தை கெடுக்கிறது பரிசுத்த ஆவியானவரே. அது எப்படா நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்முடைய சமாதானத்தை கெடுக்க பிசாசு வேண்டியது இல்லைங்க. இப்போதும் பிசாசா நம்மளை ரட்சிக்கப்படாதவங்களை நரகத்தை தள்ளிட்டு போகிறான்னு நினைக்கிறீங்க? பிசாசு இல்லை, அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான், இந்த மாதிரி பாவம் செஞ்சால் உலகத்தில் எல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு அவன் ஐடியா கொடுக்குறான். இவன் தான் போய் விழுகிறான், இவன் தான் நரகம் போகிறான். யாரையாவது பிசாசு கழுத்தை பிடிச்சி தள்ளி வா நரகத்துக்குன்னு தள்ளிட்டு போனானா அப்படி கொண்டு போக முடியாது. கர்த்தரை வா உன்னை எப்படியா பரல உன்னுடைய சேப்பேன் பாருன்னு காதை பிடிச்சி இழுத்துட்டு போனாரா? இப்போ நம்ம எல்லாருமே நாம தானே கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், எதிர்ப்புகள். அங்கேயா போகிறேன், அந்த சர்ச்சுக்காக போகிறேன், ஏசுனாரா வேணும், அதெல்லாம் வேண்டாம்ல, அப்படி அவ்வளோ எதிர்ப்புகளை மீறி நீங்கள் கர்த்தரை உங்களுடைய இருதயத்தில் தெரிந்து கொண்டு கர்த்தரே தேவன் என்று சொல்லி, கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி, வாழ்ந்தால் அவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி, அப்படிதான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. அதனால் பிசாசை யாரையும் நரகத்தை தள்ளிட்டு போக முடியாது. ஆனால் அவன் ஐடியா கொடுக்குறான், உலகத்தை பாவ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறேன். அதை கேட்டு உலகமெல்லாம் போகுது. அந்த உலகம் அந்த பிசாஸ் சொல்கிற ஆலோசனை கேட்டு செய்கிறதுனால உலகம் பிசாசோடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு பொதுவாக சொல்கிறது வழக்கம். ஆனால் உங்கள் மேலே என் மேலே எந்த பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எங்கே சொல்ல பார்க்கலாம்? என் மேலேயும் என் வீட்டார் மேலேயும் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிசாசுடைய அதிகாரங்கள் அப்படின்னு அதில் என்ன எல்லாம் விவரம் இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பைபிளில் தேடினா வருது. பிசாசுடைய அதிகாரங்கள், அதிகாரம் ஒன்றும் கிடையாது. உங்கள் மயிரை கூட அவனால் தொட முடியாது. ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தா உங்களையே விழுங்கிடுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானேன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ திருட வர்றான், எதோ ஒன்று செய்ய வச்சு உங்களுடைய சமாதானத்தை திருடுறான், எதோ செய்ய வச்சு உங்களுக்கு குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து கொடுத்துட்றான், எதோ ஒன்று செய்ய வச்சு உங்களுடைய நன்மைகளை நீங்கள் இழந்து போக வச்சிட்றான், வர்ற ஆசீர்வாதங்களை தடுத்துடுறான். வாசல் வரைக்கும் வருது, நீங்கள் போய் கதவை திறந்துருக்க மாட்டீங்க. ஆசீர்வாதம் வருது, வாசல் வரைக்கும் வருது, கதவை தட்டுது, திறக்காமல் போயிடுறவங்க அநேகர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் எழுதியிருக்கிற மாதிரி, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், கேட்டு கதவை திறந்தால் வருவேன், கதவை திறக்கலைன்னா வரமாட்டேன் அப்படி சொல்கிறாரு. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து கதவை தட்டினா கூட அந்த விசுவாசிகள் எழுமி அந்த கதவை திறக்கலைன்னா அந்த ஆசீர்வாதம் வந்த வழியாக போயிடுது. அதனால் தீமையை வழியாக போகிறது அது மனுஷன்தான் போகிறான், நன்மையான கர்த்தருடைய வழியில் வர்றது மனுஷன்தான் வர்றான். இது சாய்ஸ் இஸ் கிவன் பை காட். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வழியா பிசாசுடைய வழியா என்பதை எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த சாய்ஸ், ஃப்ரீ வில், சுயாதீனம் மனுஷருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த லூசிபருக்கு கூட தூதர்களுக்கு எல்லாருக்குமே அந்த சுயாதீனம் இருந்துச்சு. அந்த சுயாதீனத்தை வச்சு தான் அந்த லூசிபர் பாவம் செஞ்சான். ஆதாமுக்கு அந்த சுயாதீனம் இருந்துச்சு, அந்த சுயாதீனத்தை வச்சு தான் எல்லாம் தவறான தீர்மானங்கள், அந்த பாவம் செஞ்சான், கெட்டான், நம்மளையும் சேர்த்து இழுத்து விட்டான். ஆனால் கர்த்தர் நமக்கு நீ அதுலேருந்து தப்பிச்சு வரலாம், என்கிட்ட வந்துரு, நான் உன்னை முழுசுமாக மாற்றிடுறேன், பழையவைகள் ஒளிந்தேன் எல்லாம் புதிதாயின. எங்கே இன்றைக்கு இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கேடுபாடெல்லாம் நீங்கியது, பிசாசுடைய கிரியைகள் பாவங்கள் எல்லாம் தொலைச்சது, கர்த்தரனை மன்னிச்சிருக்கிறாரு. இப்பொழுது நான் புதிதாக இருக்கேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், எல்லாம் புதிதாயிற்று. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நடக்குதுங்க. இல்லாட்டி அவர் பொய்க்காரர் ஆகிடுவாருங்க. அவனை சொல்கிறாரு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவம்னு, அந்த பிசாசை பற்றி இவர் சொல்கிறாரு. இவர் எப்படி பொய்யராக இருக்க முடியும்? இவர் எப்படி சொன்னதை செய்யாமல் இருக்க முடியும்? நான் அதை சொன்னேன், அதை செய்வேன் அப்படின்றாரு.
நான் அப்படி சொன்னதை செய்கிறதுனால இவர்கள் நானே தேவன் என்று என்னை அறிந்து கொள்வார்கள். பல இடத்துல வருது இந்த வசனம். அவர் எதையோ ஒன்று செய்வாராம், சொன்னதை செஞ்சதை அவர் சொன்னாராம், செஞ்சாராம். அப்போ இந்த ஜனங்கள் இவரே தெய்வம் என்று அறிந்து கொண்டார்கள்னு பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீங்குகள் வரலாம், ஆனால் தொடர்ந்து தீங்கான வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடாது. ஆபத்துகள் வரலாம், வியாதிகள் வரலாம், தரித்திரங்கள் வரலாம், அல்லது சோதனைகள் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நீண்ட காலமாக வாழ்க்கை சோதனையிலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் அப்படி இருக்க முடியாது. இவர் கர்த்தர். இவர் அந்த எகிப்து தேசத்தில் பிசாசோடைய பிடியில் கொடுமையில் கிடந்தவங்களை நான் விடுவிச்சு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் வைப்பேன்னு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் அவங்களே யோக்கியர்களாக இருந்தாங்களா? எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் யோக்கியர்கள் தானா? ஒருவேளை நம்மன்னாக்க இன்னும் அவன் பாவத்தில் தானே இருக்கிறேன், அவன் இந்த பாகால தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ போய் அவனை ஒன்று நம்ம கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிருவோம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்தாராம், 4 தலைமுறைக்கு அப்புறம் நான் அவங்கள கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லியிருந்தாராம். ஆபிரகாம்கிட்ட ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்ல, சரி போய் அவங்களெல்லாம் கூட்டி வரலான்னு எகிப்தில் இருந்தவங்களெல்லாம் கூட்டி வந்தார். பார்வோன் விட மாட்டேங்கிறான், ஆனால் அவனை போட்டு தள்ளிட்டு இவங்களை கூட்டி வர்றாரு. ஆனால் வந்தவங்கெல்லாம் கண்ணுக்குட்டியை செஞ்சு கடைசிக்கு வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. அடுத்த தலைமுறை தான் அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு வருது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். நான் இப்படி தான் செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. போன தடவை கூட இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், உன்னை நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று நீ பேர் பெறுவாய், அப்படி ஆக்குவேன் அப்படிங்கிறார். நம்மைத்தான் நம்மளை நீதிபுரம்னு சத்திய நகரம்னு அவர் ஆக்குவேன்னு வைராக்கியம் கொண்டு இருக்கிறார். அதனால் நம்முடைய மனதில் இது சரியில்லாத விட்டுறணும், அப்படி தோணா விட்டுறணும். அப்போ தான் நீங்கள் பரிசுத்தமாகறீங்க, அவரை போல் மாறுறீங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து நான் உருப்படலை, என்னுடைய வாழ்க்கை கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்ல விடவே மாட்டார். எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை கெட்டுப்போனால் பரவாயில்லன்னு நினைப்போம். நம்ம அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்க நம்ம ஒன்றும் ரொம்ப ஒழுங்கு கிடையாது. நம்மளே நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும்னு நினச்சி எவ்வளவு வாழ்நாள் எல்லாம் பிரயாசப்படுறது, போராட்டம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. அவர் நான் அப்படி தான் சம்பாதிச்சேன்டா சிலுவையில், நான் உனக்காக இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், என்னுடையதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன் பாவ சாபமெல்லாம் எடுத்துக்கிறேன், உன்னுடைய சாவு நான் எடுத்துக்கிறேன், ஆனால் என்னுடையதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை கொடுப்பதற்காக வைராக்கியமாய் சிலுவையில் கடைசி வரை நிலை நின்று முடிந்ததுன்னு சொல்லி நம்முடைய பாவங்களுக்கான சாபங்களுக்கான அந்த அந்த பரிகாரத்தை செய்து முடிந்ததுன்னு சொல்லி அதை முடித்தாரே. அதனால் அவ்வளவாய் பாடுபட்டு நமக்காக பரலோக ராஜ்யத்தை சம்பாதித்தவர் இன்றைக்கு நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிறாரு. பரலோக ராஜ்யம்னா என்ன? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். இன்றைக்கு அந்த நீதி, அந்த சமாதானம், அந்த பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். அது எல்லைங்கே தகராறா அதை சரி பண்ணணும், இருதயத்தை சரி பண்ணணும். எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் அதுக்குள்ளே இருந்து தான், இந்த இருதயத்துக்குள்ளே இருந்தால் முதல்ல சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், கர்த்தருடைய ஆலோசனை வரும். அதுபடி செய்வீங்க, ஆசீர்வாதம் வந்துடும். அது வராமல் போகாது. ஏனென்றால் இவர் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர்கிட்ட ஏதாவது கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒரு குறை யாராவது நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? நான் ஆரம்பத்திலேயே இது யோசித்தேன். நான் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்க, எங்கள் தெய்வங்களாக இருக்காங்க. இவர் விசேஷம்னாக்க எந்த விதத்தில்? எங்கள் வயற ஆட்கள்கிட்ட எல்லாம் குற்றங்கள் தப்பு நிறையா இருக்கும். இயேசுநாரையும் பார்த்துடுறேன்னு பைபிள் எடுத்து அதுக்கு படித்தேன்ல. இவர்கிட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. கேட்டால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வார்த்தை வந்த உடனே சரி செட்டில்து. கர்த்தரே தேவன். அன்னைக்கு இஸ்ரவேலர் சொன்னாங்களா, கர்த்தரே தேவன், இவர் தான் தேவன், இவரேன்றி வேறு தேவர்களுங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தேவர்களா இல்லை. ஆனால் நிஜமாகவே யார் தேவர்கள்னால் நீங்களும் நானும் தான். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள்,
தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகளா தேவர்களா நாம் இருக்கிறோம். இதை யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது. எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், இந்த கர்த்தர் கொடுத்த அந்தஸ்தை விட்டு கொடுக்கவே கூடாது. நான் பாவின்னு சொல்லிடவே கூடாது, நான் தூசி குப்பைன்னு சொல்லிடவே கூடாது. ஏன்னா அவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு எப்படி தூசி குப்பையாக இருக்க முடியும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு எப்படி பாவின்னு சொல்ல முடியும்? நம்ம ஒரு காலத்தில் பாவியாக தான் இருந்தோம். ஆனால் நம்ம இவர்கிட்ட வந்த உடனேயே நீ நீதிமான் அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டார். ஏன்னா நான் தாண்டா உன்னை நீதிமான் ஆக்குறேன், நான் தாண்டா உன்னுடைய பாவத்தெல்லாம் போக்குனேன், நான் தான் உன்னை புது சிருஷ்டி ஆக்குனேன், நீ நீதிமான், நான் சொல்கிறேன் நீ நீதிமான் அப்படின்னு அந்த வார்த்தையினால தான். அதாவது 2 கொரிந்தியர் 4:21 எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:21. பதினேழு 18 19 20 ஓஹோ 5 2 கொரிந்தியர் 5. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் பாவம் அறியாதவர் தான். அவர் பாவமானாரா? சிலுவையில் அவர் பாவமானாரா? அப்போ நீங்கள் நீதிமான் ஆகியிருக்கீங்களா? ஒரு வசனம் போதும். அவர் பாவமானது உண்மைன்னா நீங்கள் தேவனுடைய நீதியாக மாறினதும் உண்மைதான். இதை பிடித்து கொள்ள வேண்டும். இது சத்தியம். பிசாசு பொய் சொல்லுவான். ஆமாம்மா நீ நான் நேற்று செஞ்சதெல்லாம் தெரியாதாக்கும் அப்படி ஏதாவது சொல்லுவான். ஆமாடா நேற்று செஞ்சதெல்லாம் உண்மைதான்டா, ஆனால் அவர் நான் மனம் திரும்பிட்டேன், கர்த்தரனை மன்னிச்சிட்டாரு, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக எனக்கு. இதை பிடிச்சிக்கோ. இந்த 5:17 ஆரம்பித்து இந்த 21 வரைக்கும் இருக்க வசனங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒப்புரவாகுதலெல்லாம் பற்றி போய்ட்டு பேசியிருக்கு. ஒப்புரவாய்க்கலாம், கர்த்தர் நமக்கு நல்லவர். சரி, இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய சில விவரங்கள் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம். எடுத்துக்கங்க. 1 வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்கிறவைகளை வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். எங்கே இந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை கவனிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, அப்போ இப்போ இனிமேல் சீக்கிரம் வரப்போகுதுன்னு கவனிங்க. தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்தும் பொருட்டு காண்பிக்கும் பொருட்டு தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். அப்போ இயேசு கிறிஸ்து தானாக சொல்கிறாரா? இல்லை, பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான இந்த புஸ்தகத்தில் இருக்க விவரமெல்லாம் பிதாவாகிய தேவன் முதல்ல இயேசுநாதர்கிட்ட சொல்லி, இயேசுநாதர் இந்த யோவான்கிட்ட சொல்லி அதை எழுதி வச்சிருக்கிறாரு. இதை தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. இது மாறாது. சரி, இதில் ஒரு தரிசனத்தை யோவான் பார்க்குறான். 7 குத்து விளக்குகள், அது 7 சபைகள் மத்தியில் இயேசுவானவர் மனுஷகுமாரன் உலாவுகிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் 18வது வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அந்த ஆதாம் பிசாசு கூட சேர்ந்ததுனால ஆதாம்கிட்ட இருந்த பூமி ஆளக்கூடிய ஆளுகை பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. அவன் நம்மகிட்ட இவனை கொண்டே விட்டான். மரணத்துக்கு அவன் அதிகாரியானவன்னு எபிரேயர் 2வது வசனத்தில் வாசிக்கலாம். பிசாச மரணத்துக்கு அதிகாரியானவன் அப்படி போட்டிருக்கு. அப்போ அந்த அதிகாரம் எப்படி, மனுஷனை கொல்றதுக்கான அதிகாரம் எப்படி வந்துச்சு? ஆதாம் கொண்டே அவன்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ இயேசுவானவர் இவர் சிலுவையில் பாடுபட்டு
அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை செஞ்சு முடித்ததுனால அந்த பிசாசுக்கிட்ட இருந்த அதிகாரம், கொல்றேன்ற அந்த அதிகாரத்தை பிடுங்கிட்டார். நியாயப்பிரமாணத்தையே சிலுவையில் அரைஞ்சிருந்தார். அதனால் பிசாசுக்கிட்ட மனுஷனை கொல்ற அதிகாரம் இல்லை. அப்புறம் ஏன்டா எல்லாம் சாகுறேன்? ஆதாம் எப்படி நான் செத்துக்கிறேன்னு போனானோ அதே போல் விசுவாசிகளை நான் செத்துக்கிறேன்னு சொன்னால் செத்துடலாம். ஆனால் இயேசு சொன்னது போல் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறிக்காமலும் இருப்பான். இதை நம்பினா இப்படி ஆகும். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். வயசாச்சு போகணும், எஸ் போயிடலாம். வயசானாலும் பரவாயில்ல, நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன், ஏசுன்னா வர்றதுக்கு பாஸ்டர் என்னமோ 12 வருஷம்ன்றார். சரி ட்ரை பண்ணிடுவான், 12 வருஷம் இருந்துடலாம். ஏசுமே எங்கள் மேல் வருவார், எக்கால தூதனுடைய சத்தம் கேட்கும். நீங்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது கல்லறை விட்டு எழுந்திருப்பாங்க. நீங்களும் அப்போ மறுரூபமாகி இயேசுவோடு கூட பறந்து போகிற அந்த மாதிரி பறந்து போகிற மாதிரி உங்களால் நினச்சாவது பார்க்க முடியுதா? நினச்சி பார்க்க முடியுதா? ஆமாம், வந்துடும். நம்ம இதெல்லாம் இது நமக்கு சம்பந்தம் இல்லாதது போல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். அவர் வருவார், அந்த ஏக்கால தூதனுடைய அந்த பிரதான தூதனுடைய ஏக்கால சத்தம் கேட்கும். அப்போ கிறிஸ்துக்கள் மரித்தவர் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாகி. ஏன் அப்போ மறுரூபமாக வேண்டியிருக்கு? இப்போயே நம்ம மறுரூபம் ஆகலாம், ஆனால் மாட்டேங்கிறோம். அரைக்குறையாக இருக்குது. 60-70 மறுரூபம் ஆகிட்டீங்க. மீதி எது இன்னும் மறுரூபம் ஆகாமல் இருக்கோ அதையும் மறுரூபமாக்கி உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வரேன்னு அவர் சொல்கிறாரு. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படி சொல்லியிருக்கு. உங்கள் மனசு தேவனுக்கேற்ற விதத்தில் மறுரூபமாகட்டும், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சரி, 2வது 3வது அதிகாரத்தில் 7 சபைகளை பற்றி சொல்லியிருக்குதுன்னு சொன்னேன், அதை கேட்டீங்க. 4வது அதிகாரத்தில் முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு. எவைகளுக்கு பின்பு? சபைகளுக்கு பின்பு. இப்போ சபை இன்னும் இங்கே இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவியானவர் கீழே கொண்டு வந்து விட்டார் பாடு. 2000 வருஷமாக சபை இங்கே இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் ஏறக்குறைய வந்தாச்சு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் அவர் வருவார், அப்போ ஆயத்தமாக இருங்க, பறந்துடுவீங்க. எச்சரிக்கை, 10 கன்னிகைகள் இருந்தாங்களாம், மணவாளனை எதிர்கொண்டு போகத்தான் வந்தாங்களாம். வருகிறார், இயேசு வருகிறார்னு சொல்லி நம்பிக்கை தான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் பாதி பேர் ஆயத்தமாக இருந்தாங்களாம், அவங்க போயிட்டாங்களாம். பாதி பேர் ஆயத்தம் இல்லையா, அவர் வந்து இருக்கிறவங்கள கூட்டி போயிட்டாராம். அப்போ சபையானது ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு ஆயத்தமாக இருப்போம், நம்ம பறந்து போவோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தமானது, இங்கே ஏறி வா. இங்கே ஏறி வாங்கிற வார்த்தை சபையை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறதான ஒரு காட்சியாம். இங்கே ஏறி வா, மேலே கர்த்தர்ந்து கூப்பிடுறாரு, இவன் இங்கே இருக்கிறான், இங்கே ஏறி வா. சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கு அடையாளமா. அடுத்த வரி, இவைகளுக்கு பின்பு சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று விளம்பினது. அப்போ இவன் இப்போ மேலே போகிறான், அங்கே ஒரு காட்சியை காண்றான். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு, புஸ்தகம் ஒன்று கையில் இருக்குது. அந்த முதல்ல அங்கே அந்த காட்சியெல்லாம் பற்றி விவரித்து சொல்லிவிட்டு அந்த புஸ்தகம் கையில் இருக்குது. இதை வாங்கி யார் முத்திரையை உடைக்கிறான்னு கேட்டால் ஒருத்தரும் ரெடியாக இல்லை. இவன் அழுதான். நான் சரி கவலைப்படாத, யார் யூதா கோத்திரத்து சிங்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இதை வாங்கி முத்திரையை உடைப்பாருன்னா அவர் ஆட்டுக்குட்டி வருகிறது. அங்கே திடீர்னு ஆட்டுக்குட்டி ஆயிடுச்சு. ஆட்டுக்குட்டி தான் அதுக்கான அதிகாரம். ஏன்னா மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிட்டதுனால இந்த பூமியில் மனம் திரும்பாதவர்கள் மேலே நியாயத்தீர்ப்பு செலுத்துகிற அதிகாரமும் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால் போய் அந்த நியாய தீர்ப்பின் அதிகாரங்களை உடைய அந்த புஸ்தகத்தை இயேசு ஆட்டுக்குட்டியானவர் போய் வாங்குறாரு. அதை வாங்கி அவர் தான் முத்திரையெல்லாம் உடைக்கிறாரு. 6வது அதிகாரத்தில் மொத்தம் எத்தனை முத்திரை உடைஞ்சிருக்கு? 5ஆம் முத்திரை, 6 முத்திரைகள். சரி, 12வது வசனத்தில் அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். அப்போ 6 முத்திரைகளை உடைய அந்த புஸ்தகம் அது நியாய தீர்ப்பின் புஸ்தகம்.
அதை வாங்கி அந்த நியாய தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ணுறவர், அந்த நியாய தீர்ப்பை பூமியில் இருக்க மக்கள் மேலே நிறைவேற்றுகிறவர் யாருன்னு பார்த்தா இயேசு. ஏன்? நான் பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டேன், என்கிட்ட வந்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இன்னமும் தொடர்ந்து நீ மறந்துரும்ப மாட்டேங்கிறியா? பாவத்தில் இருப்பியா? பிசாசு கூட இருப்பியா? அவனோட சேர்ந்து ஆட்டம் போடுவியா? நான் உன்னை அழிப்பேன், உனக்கு நியாய தீர்ப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முத்திரையாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாளில் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முத்திரை ஒவ்வொன்றா உடைச்சி போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பின்பு 8வது அதிகாரத்தில் 7வது முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அப்போ அங்கே இருக்க தூதர்கள்ட்ட என்ன கிடைக்குது? 6வது வசனம், 2வது வசனத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த 7வது முத்திரையை உடைச்ச பிற்பாடு 7 தூதர்கள் எக்காலங்களை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அதில் அந்த 8வது அதிகாரத்தில் 4 தூதர்கள் எக்காலம் ஊதுற அந்த காட்சி இருக்குது. 9வது அதிகாரத்தில் 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னு போட்டிருக்கு. 9:13 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னு போட்டிருக்கு. சரி, அடுத்து 11வது அதிகாரத்தில் 7ஆம் தூதன் 15வது வசனம் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னு போட்டிருக்கு. அந்த எக்காலத்தோடைய தொடர்ச்சி தான் 12வது அதிகாரத்துலேருந்து கடைசி வரைக்கும் வர்றது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், டைம் லைன் வரலாறு சொன்னோம். இன்றைக்கி கூட வரலாறு சில காரியங்களை சொன்னாங்க. 70 வருஷம் இஸ்ரவேலர் பாபிலோனில் இவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அங்கே அனுபவித்த பிறகு எரேமியா சொல்லியிருந்தானா இவங்க போய் 70 வருஷம் கழித்து தான் திரும்பி வருவாங்க அப்படின்னு எரேமியா புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அதை தானியேல் தீர்க்கதரிசி வாசிச்சுட்டு, ஓஹோ அப்போ 70 வருஷம் ஆகுமா, அது வரைக்கும் இந்த ஜனங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஆதரவாக அங்கே இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த 70 வருஷங்கள் முடிகிற போது கோரேஸ் ராஜான்னு ஒரு ஆள் அவங்கவுங்க யாரெல்லாம் இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகள்லாம் மனுஷருங்க இருக்கீங்களா, கிளம்பி போங்க, போய் ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ரா புஸ்தகத்தோட முதல் 4 வசனத்தில் எழுதியிருக்கு. இந்த டைம் லைன்ங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வர்றேன். அந்த 2 நாளாகம கடைசி சில வசனங்களும் எஸ்ரா புஸ்தகத்தோட முதல் சில வசனங்களும் எடுங்க. 2 நாளாகமம் கடைசி 20 வாசிக்கலாம். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவர் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். அவன் யார்? அது நேபுகாத்நேச்சார். பெர்ஷிய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு வரலாறு போட்டிருக்கு பார்த்தீங்களா? நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிச்சிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனானா, பெர்ஷிய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாக இருந்தார். அந்த நேபுகாத்நேச்சாருக்கு அவன் பிள்ளைகளுக்கும் அவங்க அடிமைகளாக இருந்தார். எத்தனை வருஷம்? 70 வருஷம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ஓய்வு கொடுறா, ஒரு வருஷத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவில் எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும். அப்போ சிறைப்பட்டு போய் 70 வருஷம் கழித்து வருஷம் வரைக்கும் நேபுகாத்நேச்சாருக்கு அவன் மகன் பெல்ஷாசாருக்கு, அப்புறம் அவன் மகன் 70 வருஷம் அங்கே சிறையிருப்பில் இருக்கிறாங்க. கடைசியில் கோரேஸ் ராஜா வர்றான், நீங்கள்லாம் கிளம்பி போங்க.
போய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு எஸ்ரா புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய காலம் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தரலி. யார் கொடுத்ததா? பரலோகத்தின் தேவன் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறான். யூதா எனக்கு தந்தரலி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதில் எல்லோரும் போங்க ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு வரலாறுன்னு தெரியுதா உங்களுக்கு? 2 நாளாக முடியும் போது இஸ்ரவேல் தேசத்தோடைய ராஜாக்கள், அது கடைசி ராஜா பேர் என்ன? சிதேக்கியா. எசேக்கியாவையும் சிதேக்கியாவும் குழப்பக்கூடாது. எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்துட்டு போயிட்டான். அவனுக்கு பின்னாடி வந்த ராஜாக்களில் தான் இதில் கடைசி ஆள் சிதேக்கியா. என்னமோ சொல்லி பார்த்தார், சொன்னபடி கேட்கல, அதனால் சிறைப்பட்டு போனாங்க. அந்த சிறைப்பட்டு போனதுலேருந்து 70 வருஷம் கழித்து இப்போ கோரேஸ் ராஜா ஆர்டர் கொடுக்குறான், இவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க. இது இங்கே பாருங்கள், நாளாகமுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் குரோனிக்கல்னு சொல்லுவாங்க. கால வரிசைப்படி, அதாவது நாளாகம்னா ஒரு வரலாறாம். அங்கேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வரலாறு. ராஜாக்கள் புஸ்தகத்தில் அந்த இஸ்ரவேல் தேசத்தோடைய காலத்தில் அங்கே எல்லாம்னா என்னெல்லாம் நடந்ததுன்னு அந்த ராஜாக்களுடைய அரண்மனையில் இருக்க அந்த 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 என்னது தஸ்தாவேஜுகள், அது எல்லாத்தையும் எழுதினது யார்? அந்தந்த ராஜாக்கள் எழுதியிருப்பாங்க. அது நாளாகமம். கால வரிசையின்படி, டைம் லைன், கால வரிசையின்படி அது எல்லாம் எழுதியிருக்கு. முன்ன பின்னெல்லாம் எழுதலை, கால வரிசையின்படி எழுதியிருக்கு குரோனிக்கல். அதே போல் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்குறோமே, இது கால வரிசைப்படி எழுதுனது. 6வது அதிகாரம் முதல் அதிகாரத்திலேயே அது தொடங்கினதுபடி வரிசையாக பின்னாடி முதல்ல வந்தார். சபை காலம் முடிஞ்சவுடனே மேலே அந்த தூதன் போகிறான், அதெல்லாவற்றையும் பார்க்குறான். அங்கே பார்த்தா 6வது அதிகாரத்தில் அங்கே நியாய தீர்ப்புகள் ஆரம்பிக்குது. அந்த நியாய தீர்ப்புகளில் நம்பர் 1 அந்த முத்திரை நியாய தீர்ப்பு, 7 முத்திரைகள். அடுத்தது 7 எக்கால நியாய தீர்ப்பு. அதுக்கடுத்தது 7 கலசங்கள் நியாய தீர்ப்பு. வரிசைப்படி நடக்குது. இல்லை முதல்ல இது நடக்கும், அதுக்கப்புறம் இது இல்லை, வரிசையாக எழுதியிருக்கு. அதனால் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வரிசையாக பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை நம்பர் 1 உடைச்சார், 2 உடைச்சார், 3 உடைச்சார், 4 உடைச்சார், 5, 6 உடைச்சார். அப்புறம் 7வது முத்திரையை உடைக்கிறப்ப அந்த 8வது அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்களா? அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது. அப்போ தான் 2வது வசனத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ எக்கால நியாய தீர்ப்பு. முதல்ல முத்திரைகள் நியாய தீர்ப்பு, அதுக்கு பின்னாடி எக்கால நியாய தீர்ப்பு. அந்த 7வது முத்திரை எங்கே உடைக்கிறான்? 7வது எவன் எக்கால ஊதுறான்? எங்கே? 11வது அதிகாரத்தில் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். சரி, அதோட இப்போ நான் ஒரு இடத்துல முக்கியமாக சொல்லணும். 4வது அதிகாரத்தில் இயேசு சபையை எடுத்துகிட்டு வர்றாருன்னா அதுதான் ரகசிய வருகை. அப்போ 4வது அதிகாரத்துக்கு முன்னாடி இருக்க இடத்துல தலைப்பில் ரகசிய வருகைன்னு எழுதி வைங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் ரகசிய வருகைன்னு எழுதி வைங்க. அப்புறம் இயேசு ஒலிவ மலையில் வந்து இறங்கினார்னு சொல்லுவோமே, அதை எங்கே கொண்டு போய் போடுறது? இந்த கால வரிசையின்படி எழுதப்பட்ட இந்த விஷயம் எங்கே கொண்டு போய் போடுறது? 12வது அதிகாரத்தில் அதுக்கு மேலே எழுதிக்கங்க. இயேசு வந்து ஒலிவ மலை மேலே அவருடைய பாதங்கள் வந்தது, ஒலிவமலை 2ஆக பிளந்ததுங்கிற விஷயத்த 12வது அதிகாரத்தில் மேலே தலைப்பில் எழுதிக்கங்க. அப்போ அந்த இடத்துல வந்தால் இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் அதோட சம்மந்தப்பட்டதாக அது வரும். 12வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேசம் பற்றி எழுதியிருக்கு. 13வது அதிகாரத்தில்
12வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் தேசம் பற்றி எழுதியிருக்கு. 13வது அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து எப்படி வெளிப்படுவான், அப்போ அவனுக்கு ஒரு சிலை செய்யணுமா, அதை எல்லோரும் வணங்கணுமா, விற்க வாங்க முடியாதபடி பண்ணுவானா, யார் அவனுடைய முத்திரையை போடலைன்னா விற்க வாங்க முடியாதபடி பண்ணுவானா அப்படின்னு 13வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க 7வது அதிகாரத்தில் 1,44,000 பேர் முத்திரை போட்டிருந்தாங்களே, அவங்கெல்லாம் 14வது அதிகாரத்தில் பரலோகம் போயிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா, இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு விசுவாசியாக இருக்க எல்லாரையும் கொல்லுவேன்னு கொன்று அவங்க எல்லாரையும் பரலோகத்துக்கு அனுப்பிட்டான். அதனால் அவங்கெல்லாம் 14வது அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிறாங்க. சரி, அப்புறம் அந்த 7வது எக்காலம் ஊதின பிறகு அது எங்கே ஆரம்பிக்குன்னு பாருங்கள். 16வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது 1ஆம் தூதன் போய், அப்படி இருக்குது. 3வது வசனத்தில் 2ஆம் தூதன் ஊற்றினான்னு போட்டிருக்கு. 4வது வசனத்தில் 3ஆம் தூதன் ஊற்றினான்னு போட்டிருக்கு. 8வது வசனத்தில் 4ஆம் தூதன் ஊற்றினான்னு போட்டிருக்கு. 10ல் 5வது தூதன், 12ல் 6ஆம் தூதன். ஆமாம் ஆமாம் 6ஆம் தூதன். அப்புறம் எங்கே 17வது? 16, 17. ஆமாம் 16, 17. 7ஆம் தூதன் தன் கலசத்துள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்போ இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே அந்த கலசங்கள் நியாய தீர்ப்பு எல்லாமே முடியுது. கால வரிசைப்படி வரிசையாக ஒவ்வொன்றா வருது. இந்த 17, 18 என்னன்னாக்க, அந்த பாபிலோன்னு சொல்கிறோமே, அதோடைய காரியங்கள் பற்றி சில விளக்கங்கள் எழுதியிருக்கு, அவ்வளவுதான். இதில் இடையில சந்தேகம் வந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு சொல்லலான்னு சொன்னேன். நைட்டில் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் தூங்குறேன்னு நினைக்க வேண்டாம். உங்கள் ரிங் வந்துச்சுன்னா நான் எந்திரிச்சு நான் பதில் சொல்கிறேன். 17, 18 பாபிலோனை பற்றி எப்படி அழியுதுங்கிறத பற்றி எழுதியிருக்கு. 19ல் அந்த 11வது வசனம், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர். அப்போ இயேசுவோட 2ஆம் வருகை எங்கே உடை போடுவீங்க? இதுதான் அது. அப்போ 3 காரியங்களை சொன்னோம். சபை எடுத்துக்கொள்ள வருவார்னு சொன்னோம், ஒலிவ மலையை பிளந்து விடுறதுக்கு வருவார்னு சொன்னோம். அப்புறம் வெள்ளை குதிரையில் இந்த அந்தி கிறிஸ்துவங்களெல்லாம் அடித்து காலி பண்ணிவிட்டு 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிப்போம்னு சொன்னோமே, அந்த வெள்ளை குதிரையில் வர்றதை பற்றி காட்சி இந்த 19, 11 இருக்குது. இதோட தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அதிகாரத்தோடைய முடிவில் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தெரிச்செல்லாம் அக்கினி கடலில் தள்ளிட்டாருன்னு இருக்குது. 20வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் ஒரு தூதன் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து 1000 வருடம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருடம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து முத்திரை போட்டான். அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சியை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ வரிசையாக எல்லாமே வரிசையாக வருது. இந்த வரிசையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்க. உங்களுக்கு வழக்கமாக வாசிக்கிறதெல்லாம் வாசிச்சிருங்க. வாசிச்சுட்டு இதை எடுத்து வாசிங்க. கால வரிசைப்படி, டைம் லைன், குரோனிக்கல் படி எழுதியிருக்கு. அப்படி நாளாகமம் அந்த வரலாறு படி எழுதியிருக்கு. வரப்போகிற காரியங்களை வரிசையாக எழுதியிருக்கிறாரு. அதை வாசிங்க. இதில் வர்ற அந்தி கிறிஸ்து எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பற்றி தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கணும். அதை அதாவது நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனமும் தானியேல் கண்ட தரிசனமும் அதுக்கு பின்னாடி ஆட்டுக்கடா பற்றிய தரிசனமும் இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. அதில் 10 நாடுகள் கூட்டணியை பற்றி பேசும். அது 10 கொம்புகளாக இருக்கும், 10 விரல்களாக இருக்கும், எல்லாம் ஒரே விஷயந்தான்.
அதனால் அதை படிக்கிறது ஒன்றும் புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அது ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி அங்கே ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருக்கு, இங்கே இல்லை. இதை வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதோட முடிக்கிறேன். இதை நீங்கள் வாசிக்கிறீங்க. நான் இடையில இந்த திரும்ப 2-3 தடவை சொல்லியிருக்கேன். இந்த தடவை தெளிவாக சொல்லியிருக்கேன். எங்கே சபை எடுத்துக்கொள்ளப்படுறதை எங்கே போடணும்? 4வது அதிகாரத்து மேலே போடுறீங்க. அப்புறம் ஒலிவ மலையில் அவர் இறங்குறத எங்கே போடுறீங்க? 12வது அதிகாரத்துக்கு முன்னாடி போடுறீங்க. அந்த வெள்ளை குதிரையில் ஏறி வந்து அந்தி கிறிஸ்துவை அழிச்சிட்டு 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிப்பார், அதை எங்கே கொண்டு போய் போடுறீங்க? 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்திட்ட போடுறீங்க. இதை போட்டாவே இந்த வரிசைப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வாரத்தில் இதை கொஞ்சம் நல்லா படிங்க. அவருடைய வருகை மிக சமீபம். இது உலகத்தில் இருக்க எல்லா நடவடிக்கைகளும் அதை காட்டுது. பொருளாதார ரீதியாக இப்போ நாடுகள்கிட்ட சண்டை வந்து அந்த கூட்டணிகள்லாம் பிரிஞ்சு வேறு கூட்டணி உண்டாகிற சூழ்நிலைகள் வந்திருக்குது. அந்த 10 நாடுகள் கூட்டணி உண்டாகிறதுக்கான அந்த நேரம் வந்தாச்சு. எருசலேம் ஆலயத்தை கட்டணும், ஈராக்கில் பாபிலோனை கட்டணும். இது 3 தான். அந்த அந்தி கிறிஸ்து வருவானா, ஒரு உடன்படிக்கை பண்ணுவானா? எது? சபை போன ஒருபாடு, சபை பரலோகத்துக்கு போன ஒருபாடு அந்தி கிறிஸ்து வந்து இஸ்ரவேலோட ஒரு 7 வருஷம் உடன்படிக்கை பண்ணுவானா? அதை அங்கே வேணால் போட்டுக்கோங்க நீங்கள். 6வது அதிகாரத்துக்கு மேலே 6வது அதிகாரம்னு போட்டிருக்கா, அதில் ஒரு வெள்ளை குதிரையில் ஒருத்தன் வர்றான்னு போட்டிருக்குமா? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் வெள்ளை குதிரையில் ஏறி வர்றான்னு போட்டிருக்கா. வெள்ளைன்னா சமாதானம், இஸ்ரவேலரோட சமாதானம், 7 வருஷம் சமாதானம் பண்ணுறதுக்கு வர்றேன், அதை அங்கே போட்டுக்கோங்க. இஸ்ரவேல் தேசத்தோட சமாதானம் பண்ணுறதுக்கு வர்றேன், ஆனால் 3 வருஷத்தில் முடிச்சுட்டு திடீர்னு வந்து பிடிச்சிருவேன். அதை தான் பற்றி சொல்ல வருது. இதை போட்டுக்கிட்டு வாசிங்க, உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் திட்டமாக தெளிவாக விளங்கிடும். அநேக காரியங்கள் ஒரு நாளில் இப்போ சொல்லியெல்லாம் முடிக்க முடியாது. 1 வருஷம் பேசினா கூட அதில் இருக்க சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ விவரங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் தானியேல் தீர்க்கதரிசிலையும் இருக்குது. ஒட்டுமொத்த வரலாற்றையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இதை வாசிங்க, மன தெளிவு வரும். நீங்கள் நல்லா என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சவங்களா நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் வரும்போது நான் பறக்கணும் அப்படிங்கிற நிலையோட நம்முடைய குடும்பத்தை நல்லா கர்த்தருக்குள்ளே நிலை நிறுத்தணுங்கிறது நாம் செய்ய வேண்டிய வேலைகளை காலங்களை பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு அது எல்லாவற்றுக்கும் நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இன்னொரு தேற்றரவாளன் அதை எழுதியிருக்கு, சகல சத்தியத்தில் நடத்துகிறவர்னு சத்திய ஆவின்னு அவரை எழுதியிருக்கு. வருங்காலங்களை பற்றி அவர் நமக்கு போதித்து சில காரியங்களை சொல்லி நடத்துகிறவர்னு எழுதியிருக்கு. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்தில் வருங்காலங்களை பற்றி அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் நடத்துவார். ஜெபம் பண்ணலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, நீர் ஒருவரே சகலத்தையும் உண்டாக்கினவர். உண்மையல்லாமல் எதுவும் இந்த பூமியில் நடக்கவில்லை. இயேசுவானவர் ஆதி முதல் உம்மோடு கூட இருந்தார் என்றும், சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்றெல்லாம் எழுதியிருக்கிறதை நாங்கள் நினைக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தா நீர் தானே. இப்பொழுது இந்த வரலாற்றிலே கர்த்தர் உம்முடைய காரியங்களை எல்லாம் எழுதியிருக்கிறேன். அதை அந்த டைம் லைன் கால வரிசையின்படி நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்த்தோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்களை சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதும் அதற்கு பின்பு வரப்போகிறதையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறீரே, அதை நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். எந்தெந்த இடத்துல இயேசு சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார் அது பார்த்தோம். அந்தி கிறிஸ்து எப்போ வெளிப்பட்டு சமாதான உடன்படிக்கை பண்ணுவான் அப்படிங்கிற அதையும் பார்த்தோம். இயேசு அந்த ஒலிவ மலை மேலே இறங்கி மலையை பிளந்து விடுறதை பற்றி அது எந்த இடத்துல வர்றீர்னு 12வது அதிகாரத்துக்கு மேலே முன்னாடி இருக்கிறத பார்த்தோம்.
பிறகு இயேசு வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வந்து அந்தி கிறிஸ்துவின் கள்ளத்திற்கு தெரிஞ்சு பிடிச்சி கட்டி போட்டு 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிக்கிறத அங்கே 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த வெளிப்பாடு இங்கே இந்த வசனங்களை கேட்ட யாவருக்கும் உண்டாக கடவுது. நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாட்டின் அடிப்படையிலே தானே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறோம். ஆம் கர்த்தாவே, அந்த வெளிப்பாடு இங்கே இருக்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுத்தாலும் ஒழிய அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எங்களுடைய தலைமையரை கூட அவன் தொட முடியாது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதுன்னு. அதனால் பிசாசு எங்களை என்னமும் செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் தைரியத்தோடு பலனோடு கூட இந்த வேதத்தை வாசிக்கட்டும். இதை எழுதியவர் நீர், அதை விளங்க பண்ணுகிறவரும் நீர். இதை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியோடு கூட இனி வருகிற காலங்களிலே உமக்கு சாட்சியாக வாழட்டும். கர்த்தருக்கே துதிகன மகிமை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவார்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வந்திருக்க ஒவ்வொருவரோடு கூட என்றனும் இருப்பதாக. இப்போ வழக்கமாக யூத் குரூப் வந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அது இல்லை. அடுத்து நாங்கள் சொல்ல வரைக்கும் யூத் ப்ராக்டிஸ் இல்லை.